வணக்கம் and welcome to SHAMMU'S recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ரெஃப்ரெஷிங்கான பைனாப்பிள் ட்ரிங்க்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்ல இஃப்தார் ட்ரிங்க்குக்கு பைனாப்பிள் ஜூஸை வித்தியாசமா 2 வெரைட்டியா செய்ய போறோம். இந்த ஹாட் சம்மர்ல ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் பைனாப்பிள் அதோட ஃப்ரேக்ரன்ஸ் சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரோமேட்டிக்கான அட்வென்ச்சர்னு தான் சொல்லுவேன். பைனாப்பிள்ஸ்ல நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. பைனாப்பிள்ல இருக்கிற விட்டமின் சி நம்ம உடம்புல இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதோட ஸ்வீட் அண்ட் டேங்கி டேஸ்ட் ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நல்ல பழமா இருக்கிற மாதிரி ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. நல்ல பழமா இருந்தா அதோட ஸ்மெல்லும் ஸ்வீட்னஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதோட தோலை பீல் பண்ணி எடுத்துடலாம். இதில் இருக்கிற சின்ன சின்ன முள்ளு மாதிரி இந்த பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதை சாப்பிடும்போது ஒரு இரிட்டேட்டிங்கான சென்ஸ் தெரியும். தோலை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இந்த தண்டு மாதிரி இருக்குல்ல சென்டர்ல, அதையும் ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ இது கூட ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு தோலையும் உரிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு இதுல இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிளையும் ஆரஞ்சையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமா ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கிளாஸ்ல ஃபில்டர் பண்ண ஜூஸை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிடலாம். நிறைய ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்க வேணாம். ஏற்கனவே இதுல ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் நம்ம பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சில்லா சர்வ் பண்ணிடலாம். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஜூஸ் குடிக்க மாட்டேன்னு சொல்ற கிட்ஸ் எல்லாமே இன்னும் வேணும்னு கேட்பாங்க. ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ரமலான் டைம்ல இஃப்தாருக்கு ஃப்ரூட்ஸை வச்சு இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ செகண்ட் மெத்தட் பைனாப்பிள் மாக்டெயில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு இன்னொரு ஹாஃப் பைனாப்பிளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். இது இன்னுமே கொஞ்சம் ஃப்ளேவர் அப் கொடுக்கும். சின்னதாக சேர்த்துக்கோங்க போதும். இது கூட 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடலாம். பைனாப்பிள்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். அதில் இருக்கிற ஸ்வீட்னஸ் போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். சுகர் வேணான்னு நினச்சிங்கன்னா சுகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது கூட தேன் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே நல்லது. இது கூட கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் போட்டு பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள் ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து அதுல கொஞ்சமா புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் ஜூஸ்ல இந்த மின்ட் ஃப்ளேவர் சேரும்போது வேற மாதிரி இருக்கும். இது கூட ஒரு சின்ன பீஸ் லெமன் ஸ்லைஸ் போட்டு இதை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணுங்க. இப்போ இதில் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள் ஜூஸை சேர்த்து கூடவே 2-3 ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிடலாம். கார்னிஷிங்காக 2 மின்ட் லீவ்ஸும் ஒரு சின்ன பீஸ் பைனாப்பிளும் வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஒரு ரெஃப்ரெஷிங்கான பைனாப்பிள் மாக்டெயில் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குல்ல? இந்த டேங்கி ஸ்வீட் மாக்டெயிலை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.